ஹாய், நான் உங்கள் கனகா. வீட்டிலேயே சூப்பராக ஈஸியாக டேஸ்ட்டான ப்ரௌனி டக்குன்னு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 50 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் லைட்டாக திரித்து அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் மேலே ஒரு பாத்திரம் வச்சு 50 கிராம் பட்டர் எடுத்து நல்லா உருக்கி வச்சுக்கோங்க. இதோட நான் 10 ரூபா டெய்ரி மில்க் ரெண்டையும் சேர்த்து இதையும் நல்லா மெல்ட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை சேர்த்துக்கணும். இப்போதைக்கு அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 50 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு பேக்கெட் 5 ரூபா ஹாப்பியை நான் திரித்து கொக்கோ பவுடருக்கு பதிலாக இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட அதே 50 கிராம் மைதா மாவு நான் சேர்த்துருக்கேன். இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் பட்டர் அதையும் ஆறணுன்னு ஆட் பண்ணிவிட்டு காணாததுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சியில். இப்போ இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒரு சாக்லேட்டை அப்படியே அங்கங்கன்னு உள்ளே வச்சுட்டு இப்போ குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கேஸ்கட் விசில் இல்லாமல் ஒரு 35 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி. இதுக்கு மெயினாக கொக்கோ பவுடர், டார்க் சாக்லேட்டு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரே தேவையில்லை. செம்ம சூப்பராக சாஃப்டாக இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள்.